வெல்கம் டு ஹாப்பி ஹப். சண்டே மதியம் நல்லா சாப்பிட்டு ஒரு நல்ல தூக்கம் போட்டால் தாங்க அந்த சண்டேயே ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் இந்த வாரம் என்னவோ எங்கள் பெரிய குட்டி வெளியே போகணுன்னு அவ்வளோ அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சரி எங்கடா போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஒரு சின்ன பிள்ளைக்கு இதுதான் ஃபேவரட்டான ஸ்பாட்டுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, எத்தனை தடவை போனாலும் ஃபர்ஸ்ட் டைம் போகிற மாதிரி எங்களுக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாக் போன மாதிரியும் ஆச்சு, புதுசாக புக்ஸ் படித்த மாதிரியும் ஆச்சு. அன்றைக்கி வெதர் வேறு ரொம்ப நல்லா இருந்ததால் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டைம் போனப்போ கிட்ஸுக்கு கூட புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருந்ததுங்க. நம்ம பையன் சும்மா இருப்பானா, எல்லா புக்ஸையும் ஒரு ரவுண்டு எடுத்து பார்த்தாச்சு. சரிடா வீட்டுக்கு போகலாமான்னு கேட்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் நேரம்னு கேட்டுட்டு இருந்தான். சரி சொல்லி நாங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தாங்க வந்தோம். புக்ஸ் மேலே சின்ன பசங்களுக்கு இந்த வயசுலேயே இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றது ஒரு நல்ல ஹேபிட்டுன்னு தான் எங்களுக்கு தோணுது. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் அவனுக்காக வந்தது. சரின்னு சொல்லி ஃபைனலாக அவனை கிளப்பி வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த சண்டே இப்படி தாங்க எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. கிளம்பும்போது ஒரு ஏரோப்ளேனுக்கு வேறு பை சொல்லிட்டு வந்தோம்.